சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் அடைமழை போல் கஷ்டங்கள் வந்து விட்டதால் நெருப்பில் அமர்ந்திருப்பது போல் உணர்கிறாய். நடந்ததை பற்றியே ஏன் நினைத்து கொண்டிருக்கிறாய்? இனி நடக்கப் போவதை பார். சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக எப்படி மாற்றலாம் என்பதை யோசி. என் அன்பு குழந்தையே, பூந்தோட்டம் போன்ற வாழ்க்கையை உனக்காக காத்திருக்கிறது. அதை அனுபவிக்க வேண்டிய இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கப் போகிறாய். உன் கர்ம வினையை கொஞ்சமாக கரைந்து கொண்டிருக்கிறது. எறும்பு சுறுசுறுப்பாக இரை தேடுவதைப் போல நீயும் சுறுசுறுப்பாக புண்ணியங்களை சேர்த்தால் உன் பிரச்சனைகள் உன்னை விட்டு பறந்தோடிவிடும். என் செல்லமே, பிரச்சனைகள் முற்றிலுமாக குறைய முழு மனதோடு புண்ணியம் செய். பிரச்சனைகளை முற்றிலுமாக குறைப்பதற்கு முழு மனதோடு புண்ணியம் செய். உன் வாழ்க்கை இன்னும் சில நாட்களில் சிறப்பாக மாறப்போகிறது. உன் எண்ணங்கள் அனைத்தையும் ஈடேற்றுவேன். நினைத்ததை எல்லாம் நடந்து விட்டது அப்பா என்று புன்னகையோடு என்னிடம் வந்து சொல்ல போகிறாய். அதற்கான காலம் வந்துவிட்டது. உன் கெட்ட நேரம் அனைத்தும் இன்றோடு முடிந்துவிட்டது. முள்ளுக்குள் மலரும் பூ பூத்து குலுங்குவதைப் போல பிரச்சனைகள் வந்த போதிலும் முகத்தில் சிறு புன்னகையை வைத்துக்கொள். என் அன்பு குழந்தையே, நீ தேடும் நிம்மதியை உன் சாயப்பா நான் தரப்போகிறேன். நாளைய விடியலில் புத்தம் புது வாழ்வில் அடியெடுத்து வைப்பாய். அற்புதத்தை நாளை காலையில் உணர்வாய். இன்று இரவு உன் வாழ்க்கைக்கான மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படும். உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்படும். எல்லையற்ற மகிழ்ச்சியை உன் வாழ்வில் இனி காணப்போகிறாய். உன் கனவு நிஜமாவதைக் கண்டு நீயே வியக்கப் போகிறாய். இவ்வளவு நாட்களாக நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் இந்த மாதத்தில் நிறைவேறுவதை பார்த்து நீயே ஆச்சரியப்பட போகிறாய். உன் அகமும் உன் முகமும் மகிழப் போகிறது. ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.